Let the world hear his word. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:17 போதகர் ஒருவருக்கு ஒரு சபையிலிருந்து அழைப்பு கடிதம் வந்தது. தங்கள் சபைக்கு அவர் போதகராக வரும்படியும், அவ்வாறு வந்தால் அந்த போதகர் தற்சமயம் வாங்கும் சம்பளத்தை போல 4 மடங்கு சம்பளம் தருவதாகவும் அந்த அழைப்பு கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர் மிகவும் தேவ பக்தி நிறைந்த போதகர். சம்பளத்தை பார்த்து உடனே ஓடி வரக்கூடியவர் அல்ல. அவர் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் அந்த சபைக்கு பொறுப்பெடுக்க செல்லக்கூடாது என்று தீர்மானித்தார். எனவே அவர் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி அநேக நாட்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார். ஒரு நாள் அந்த போதகரின் இளைய மகன் ஒரு வீதி வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தான். போதகரின் நண்பர் ஒருவர் அவனை கண்டார். அவர் அவனிடம், உனக்கு ஏதாவது தெரியுமா? உன்னுடைய தகப்பனார் புதிய சபைக்கு பொறுப்பெடுக்க போகிறாரா இல்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், என் அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், என் அம்மா பொருட்களை பேக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நாமும் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஒரு வசதியான இடம் கிடைப்பதை மிகவும் விரும்புகிறோம். கஷ்டப்படுவதை யாரும் விரும்புவதில்லை. நல்ல வாய்ப்புகள் கிடைத்தால் தேவனே அதை நமக்கு நேரிட பண்ணியிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஆபிரகாமும் லோத்துவும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியும் நேரம் வந்தது. தனக்கு வேண்டிய நல்ல இடத்தை தெரிந்து கொள்வதற்கு முதல் வாய்ப்பை லோத்துவுக்கு ஆபிரகாம் கொடுத்தார். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டார். அது அவருடைய கண்களுக்கு கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எனவே லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டார். லோத்து வசதி வாய்ப்பை மட்டும் பார்த்தாரே ஒழிய தேவனோடு உள்ள ஐக்கியத்தையோ தேவ பிள்ளைகளோடு உள்ள உறவையோ பெரிதாக எண்ணவில்லை. லோத்து தெரிந்து கொண்ட பகுதியில் வாழ்ந்த ஜனங்களோ மகா பாவிகளாய் இருந்தார்கள். தேவன் அந்த பகுதியை அழிக்க சித்தம் கொண்டார். லோத்துவின் குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டாலும் லோத்துவின் பிற்காலம் ஆசீர்வாதமாக இருக்கவில்லை. ஆனால் ஆபிரகாமோ தேவ சித்தம் அறிந்து தேவ வழிநடத்துதலின்படியே சென்றார். எனவே தேவன் ஆபிரகாமிடம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, நம் கண்களுக்கு செழிப்பானதெல்லாம் தேவ சித்தம் என்று எடுத்துக்கொள்ளாமல் உண்மையிலேயே அது தேவ சித்தமா என்று அறிய பழகுவோம். அப்பொழுது நம் வாழ்வின் ஆசீர்வாதங்கள் பன்மடங்காகும். God bless you. Have a good day.